பெரியவர் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஐட்டங்கள வச்சு புகைய போட்டு உட்காந்துட்டு இருந்தாருங்க. பெரியவரே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேங்க. தம்பி இது காரப்பொரி வேணுமா அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க வேணும் எனக்கு எவ்வளோன்னு கேட்டேன். ரூ. 30 அப்படின்னு சொன்னாருங்க. தட்டில் வச்சிருந்த எல்லா ஐட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்து போட்டு, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சுக்கிட்டாருங்க. அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டான்ல புகைய மூட்டி விட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொரி எதுவும் நமுத்து போகாம இருக்கிறதுக்காக, அது மாரி அந்த பாத்திரம் சூடா இருந்துச்சுன்னா பொரி நமுத்து போகாது அப்படின்னு சொல்றாருங்க. ஏகப்பட்ட ஐட்டங்களை எடுத்து போட்டு அதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டாருங்க. கிண்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பேப்பர் மாரி கட் பண்ணி வச்சுருக்காருங்க. அந்த பேப்பரை அப்படியே எடுத்து அதை அப்படியே நல்லா கோன் மாரி ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காரப்பொரியை போட்டு கொடுத்தாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா காரப்பொரியை கொடுத்துட்டு, தம்பி எதாக இருந்தாலும் இங்கேயே சாப்பிட்டு போயிடு, கொஞ்சம் அப்படி தள்ளி போனேன்னா கூட குரங்கு வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆல்ரெடி 2 பேரை குரங்கு கடிச்சிருக்கு, நீ வெறும் வாங்கி சாப்பிட்ற ரூ. 30க்கு ரூ. 30,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க.